மண்டே ஆனால் போதும் ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நினச்சி நம்மளுக்கு சண்டே ஃபுல்லாக தூக்கம் வராது. ஒரே மண்டேல இதே தான் ஓடிட்டே இருக்கும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யோசிச்சாங்களா, இந்த மாதிரி இருந்தாங்களான்னு கேட்டால் எங்கள் அம்மா இல்லவே இல்லை, நான் எது செஞ்சு கொடுத்தாலும் நீ சாப்பிட்ருவ அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தை. ஏன்னா எங்கள் அம்மா மேலே எனக்கு சின்னதில் அவ்வளோ ஒரு பயம் எனக்கு. அதனால் எங்கள் அம்மா என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன். அப்போ எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூலில் மேமுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் நான் இங்கே என்ன செய்யணும்னு நினச்சாலும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். வீட்டில் இருந்தால் தான் சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போனால் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அமுச்சு விட்ருவேன். அவங்க நல்லா செக் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? பயந்து சாப்பிட்றது வேறு, இஷ்டப்பட்டு சாப்பிட்றது வேறு இல்லையா? அதனால இன்றைக்கி அவங்க கேட்ட ரெசிப்பியை தான் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் பசங்களும் இல்லை நீங்களும் ஸ்கூலுக்கு பயந்தோ இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு பயந்து சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு இஷ்டமான ஃபுட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிட்றீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் ஒயிட் கலர் மூக்கடலையை புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு எக்கு பாயில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு தாளித்த அரிசி மாவு கொழுக்கட்டை பால் பாலாக உருட்டிட்டு அதையும் ஸ்நாக்ஸுக்காக வச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி மண்டே ரெசிபி எங்களுது.